ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திப்பிழை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சந்திப்பிழைக்கும் ஒற்றுப்பிழைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாக்கியத்தில் மெய்யெழுத்து ஏன் வருது இல்லைனா ஏன் வரலை அப்படிங்கிறத விதிமுறைப்படி பார்த்தா அது சந்திப்பிழை. வாக்கியத்தில் ஒரு மெய்யெழுத்து, அதாவது இக் இச் இத்திப் கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்தால் அது ஒற்றுப்பிழை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சந்திப்பிழையில் வல்லினம் மிகும் இடங்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஆ இ எனும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா, அச்சட்டை, இக்காலம். அதே மாதிரி அந்த இந்த எனும் சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். அந்த பக்கம், எடுத்துக்காட்டாக இந்த சட்டை. புரியுதுங்களா? அதாவது ஆ இ எனும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, அச்சட்டை, இக்காலம். அதே மாதிரி அந்த இந்த எனும் சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டாக அந்த பக்கம், இந்த சட்டை. அப்புறம் ஏ எனும் வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது ஏ எனும் வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். எத்திசை, எப்பக்கம். எந்த எனும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். எந்த எனும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். எந்த பணம், எந்த கடை. எடுத்துக்காட்டாக எந்த பணம், எந்த கடை. ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் மிகும். அதாவது ஐங்கிறது வெளிப்படையாக வரும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, கதவை திற, பாடத்தை படி. அதே மாதிரி கூ எனும் நான்காம் வேற்றுமை உருபுக்கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கூங்கிற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும். எனக்கு தெரியும், ஊருக்கு சென்றான். எடுத்துக்காட்டு என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின் வல்லினம் மிகும். என கூறினான், வருந்துவதாக சொன்னார். ஆக, என போன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின் வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, எதற்கு எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு தானே சொன்னேன், அதற்கு சொன்னேன், இதற்கு சா, அதற்கு சொன்னேன், இதற்கு தா. இனி, தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இனி காண்போம் தனி சிறப்பு. மிக எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிக கடினம். அதாவது 8, 10 என்னும் எண்ணுக்கு பின்னும் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். தீ பிடித்தது, பூப்பந்தல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை. வன்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணருகையில் மிகும். அதாவது வன்தொடர் குற்றிய லுகரங்களுக்கு நிலைமொழியாக இருந்தே புணருகையில் மிகும். கேட்டு கொண்டான், விற்று சென்றான். அகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணருகையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், வரச் சொன்னார். இகர ஈற்று வினையெச்சங்களுடனும் புணருகையில் வல்லினம் மிகும். ஓடி போனார், எழுதி பார்த்தான். ஓடி, எழுதி. வரும்போது வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகர ஆட, வர அப்படிங்கும் போது வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் அது உடைய உருபு மறைந்து வரும்போது நிலைமொழி அற்றிணை பெயராக இருந்து வருமொழி வல்லினத்தில் இக்கீச்சித்திப் தொடங்கினால் அவற்றுக்கிடையே வல்லினம் மிகும். புலித்தோல், ஆட்டுக்குட்டி.
திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம். இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ சித்திரை திங்கள். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை எடுத்துக்காட்டாக தாமரை பாதம் பவளச் செவ்வாய். சால தவ தட குல எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார் தவ சிறந்தது. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு கனா கண்டேன். சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு உலகப் பந்து. ஆய் போய் போன்ற வினையெச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். நன்றாக பேசினான் போய்க் கண்டான். நிலைமொழி பூ என வரும்போது வல்லினம் மிகும். பூச்செடி பூப்பந்தல். வேற்றுமை புணர்ச்சியில் குறிப்பாக இரண்டாம் ஐ நான்காம் வேற்றுமை கு உறுப்புகள் மறைந்து வரும்போது தொகை நிலைமொழியை அடுத்து வல்லினம் மிகும். இச்சித்திப்ப மிகும். நிலப்பகுதி நாட்டுப்பற்று. அச்சினை பன்மை பெயர்களுக்கு பின் சில இடங்களில் மிகும். எருமைக்கன்று மாட்டுப் பொங்கல். இர் இல் இற்று சொற்களின் பின் சில இடங்களில் மிகும். நெய்கீர்த்தி நீர்க்குமிழி தமிழ்த்தாய். பண்புத் தொகையில் வல்லினம் மிகும். பச்சைக்கிளி வட்டப்பலகை. அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் எங்கெல்லாம் மிகுன்னு பார்த்தாச்சு. வல்லினம் மிகா இடங்கள்னு பார்த்தீங்கன்னா அது இது எது அப்படிங்கிற வினா சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அது சென்றது. இது பெரியது. அவை இவை எவை எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவை பறந்தன. இவை நீண்டன. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. தம்பி படித்தான். மல்லிகை மலர்ந்தது. வினாச்சொற்களானது எது எவை எவற்றின் பின் வல்லினம் மிக்காது. தெரிநிலை மற்றும் குறிப்பு பெயரெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. வந்த பையன் நல்ல பையன். இரண்டாம் வேற்றுமை தொகையில் ஐ மறைந்து வரும்போது மிகாது. நாடு கன்றான் பால் குடித்தான். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளான ஓடு ஓடு பின் மிகாது. வல்லினம் மிகாது. மகனோடு சென்றான். அவரோடு பேசினான். நான்காம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தம்பி கொடுத்தான். ஊர் சென்றான். ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஊர் நீங்கினான். மழை வீழ் அருவி. ஆறாம் வேற்றுமை அது உருபு நிலைமொழியில் வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகாது. அது கண்டேன். எனது சட்டை புளியது கால். ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. குகைப்புலி கடல் திரை. விழித்தொடர்களின் வல்லினம் மிகாது. மகளே தா நண்பா கேள். வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவா. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஊறுகாய் குடிதண்ணீர் வளர்பிறை. உண்மைத் தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தாய் தந்தை இரவு பகல் செடி கொடி. அன்று இன்று என்று ஆகிய சொற்களின் பின் வரும் நிலைமொழியில் வல்லினம் மிகா. சுட்டுப்பெயர் பிளஸ் வினையெச்ச தன்மை. அன்று கண்டேன். இன்று போவோம். என்று சாப்பிடுவோம். அத்தனை இத்தனை எத்தனை எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அத்தனை புத்தகங்கள் எத்தனை தாள்கள். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது. இவ்வளவு சிறியது. எவ்வளவு வேண்டும். அங்கே இங்கே எங்கே எனும் சொற்களின் பின் மிகாது. எடுத்துக்காட்டு அங்கே சென்றான். இங்கே பார். மண் ஏ ஓ போன்ற இடைச்சொற்களின் பின் மிகாது. அவனே செய்தான். நீயோ சொன்னாய். படி என்று முடியும் வினையெச்சத் தொடரில் மிகாது. வரும்படி எழுதும்படி. இரட்டை கிளவி அடுக்கு தொடர்களில் வல்லினம் மிகாது. சலசல பாம்பு பாம்பு. முன்னிலை பன்மை வினைமுற்று பின் மிகாது. சென்றீர்கள் கண்டீர்கள். மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலகரத்தின் பின் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான். செய்து பார்த்தான். ஓரெழுத்து ஒரு மொழி பெயருக்கு பின் சில இடங்களில் மிகாது. கை தைலம்.
முற்றுத்தொடரில் வல்லினம் மிகாது. கண்டேன் சீதையை வந்தான் தம்பி. உரிச் சொற்றொடர்களில் சில இடங்களில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு உறுபொருள் கடிமனை. படி எனும் சொல்லுடன் முடியும் வாக்கியங்களில் மிகாது. சொன்னபடி செய்தான். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. தமிழ் கற்றான். ஆறாம் வேற்றுமை தொகையில் அது ஆது ஆ உறுப்புகள் மறைந்து வரும்போது நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. நிலைமொழி அற்றிணையாக இருந்தால் வல்லினம் மிகும். உறவு அல்லது உடைமை பொருளை குறிக்கும் போது நிலைமொழி உயர்திணை எனும் ஒற்று மிகாது. தம்பிக்கை நாய்வாள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.